Hi friends, welcome to SP RDS Tamil YouTube channel. நம்ம சேனல்ல RDS பிராண்டோட சப்வூஃபர்ஸ் பத்தி ரிவ்யூஸ்லாம் நிறைய பார்த்துட்டு வந்தோம். 8 இன்ச் 10 இன்ச்கான ரிவ்யூ பார்த்தோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12 இன்ச்கான சப்வூஃபரை நம்ம பாத்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண போறோம். சோ நான் இப்ப வீடியோல காட்ட போற இந்த சப்வூஃபரை நீங்க தமிழ்நாட்டுல பாத்துருக்க மாட்டீங்க. சோ அந்த அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு சப்வூஃபர்னு சொல்லலாம். சோ பார்க்கிறதுக்கு தாறுமாறா இருக்கும். இந்த நம்ம YouTube வீடியோஸ்லாம் சில வீடியோஸ்லாம் பார்த்தனா அந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ்லாம் போடுவாங்க. சும்மா அப்படியே அலைப்பாயும் இல்லை, இப்படி ஏறி இறங்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ரப்பர் வெளியே வரைக்கும் ஒரு அரை அடி தூரத்துக்கு வெளில போவோம் அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த பேப்பர் ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர்ஸ் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்வூஃபர்ஸ் இது ரிவ்யூ பண்ணது கிடையாது. இந்த செக்ஷன் யாரும் கவர் பண்ணதுமே கிடையாது. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல இருக்கிற RDS அப்படிங்கிற ஒரு பிராண்டோட ஒரு ஸ்பீக்கர் கம்பெனி RDS பஞ்சாப்ல இருக்குது இந்தியாவில். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ் மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஓனாக பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி தராங்க. நீங்கள் என்ன ஒரு RMSல கேட்குறீங்களோ, என்ன ஒரு வாட்ஸில் கேட்குறீங்களோ, என்ன சைஸில் கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணி தந்துன்னு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர்ஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அது வந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சில வீடியோஸ் நம்ம பார்த்துறோம். 8 இன்ச்சு 10 இன்ச்லாம். இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்வூஃபர். இப்போ நான் அதை கையில் எடுக்கிறேன் பாருங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர் நான் எடுத்துட்டேன். இருங்க திருப்பிக்கிறேன், செம்ம வெயிட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதாங்க RDSோட சப்வூஃபர். ஸோ சப்வூஃபர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை மேக்னெட்லாம் பாருங்கள் பின்னாடி. ஓகேங்களா, தூக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ கிட்ட இருக்கும் இந்த சப்வூஃபர் வெயிட் பார்த்தீங்கன்னா. ஸோ நல்லா மாசாக இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ்னால் இது எப்படி பார்சல் பண்ணி நமக்கு அனுப்பிச்சாங்க அதை பார்த்துட்டு ப்ளஸ் ரிவ்யூ என்னோட கருத்து என்ன இந்த சப்வூஃபரை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ யாரும் மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர், ஆம்பிளிஃபயர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியோ சைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ண வரும். நீங்கள் பார்த்து இருக்கிறது SP RDS யூடியூப் சேனல். ஸோ என்னோட பேர் பிரகாஷ் ராஜ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு இதை ரிவ்யூ பண்ணுவோம். என்ன மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, இது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுமா என்ன அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். ஸோ 8 இன்ச்சு போட்டிருக்கேன், வேறு லெவலில் இருக்குது. 10 இன்ச்சு பண்ணிட்டுச்சுன்னு டெஸ்ட் பண்ணல. காரணம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆம்ப் நம்மகிட்ட கிடையாது. ஸோ அது அசம்பிள் பண்ணின்னு இருக்கும், பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா JBL சப்வூஃபர் இன்னும் என்னென்ன பிராண்ட் சப்வூஃபர்லாம் இருக்கோ எல்லாமே எடுத்துன்னு வரப்போம். JBLலாம் வந்துருக்கு. ஸோ அடுத்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா JBL தான் இருக்கும். ஓகேங்களா, அதனால் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிடும். நம்மளுக்கு பஞ்சாப்லேருந்து பார்சல் பண்ணி அனுப்புறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மர பாக்ஸில் தான் போட்டு பண்ணியிருந்தாங்க. பிளேவுட் கட் பண்ணி ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸ் சைஸில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சப்வூஃபர் உள்ள வச்சு ஃபுல் டைட் பண்ணி மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி தான் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காரணம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எங்கே இருக்குது, இந்தியாவோட அந்த லாஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னும் போது டிரான்ஸ்போர்ட்டில் எதுவும் டேமேஜ் ஆகி உடஞ்சிடக்கூடாது. ஸோ அப்படின்றத பார்த்தீங்கன்னா பேக்கிங்க்கு சார்ஜ் பண்ணிக்கின்னு இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சப்வூஃபர் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்ன அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மோஸ்ட்லி தமிழ் சேனல் யாரும் இந்த மாதிரி சப்வூஃபர்லாம் வெளிநாட்டு சப்வூஃபர்லாம் கவர் பண்ணதில்லை. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ இதுதான் பாக்ஸ். இது அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி சப்வூஃபர் எடுத்து அப்படியே ஓர வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சப்வூஃபர்லேருந்து வர காற்று பார்த்தீங்கன்னா ஹேர் லீக்கேஜ் எதுவும் ஆகக்கூடாது, பாக்ஸில் இந்த வைப்ரேஷன் எதுவும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த ஒரு கிரிப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் போடும்போது இதில் மேலே மாட்டிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே அந்த தேவையில்லாத நாய்ஸ்லாம் வெளில வராது, நல்லா க்ளீனாக இருக்கும். அதை கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சில பஞ்செலாம் கொடுத்துருக்காங்க டேமேஜ் எதுவும் ஆகக்கூடாதுன்னு. ஸோ இது அப்படியே எடுத்து பாக்ஸ் ஓவர் வச்சுட்டு இப்போ சப்வூஃபருக்கு வந்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம சப்வூஃபரை பற்றி பார்க்கலாம். சப்வூஃபரோட ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குது அப்படிங்க பாருங்கள். இவங்க அவங்களோட பிராண்டிங் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறாங்க. RDS அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த முன்னாடி இருக்கிற அந்த பேப்பரோட குவாலிட்டி பாருங்கள். ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச்சிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு தலை ஆடக்கூடிய ஒரு பேப்பர். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக்கால் செஞ்ச பேப்பர் மாதிரி இருக்காது. இப்போ புல்ஸ்டோனு இல்லை மற்ற ஸ்பீக்கர்லாம் எடுத்துனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த பிளாஸ்டிக் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அடிக்கும்போது அந்த தடன்னு நின்னும். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஸோ இந்த சப்வூஃபரில் அந்த மாதிரி சவுண்ட் வராது, தடன்னு வராது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பஞ்செலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஸோ நல்லா உட்காந்து வந்துக்கும் சப்வூஃபர் கீழே வரைக்கும் பாருங்கள். நல்லா மேலே தூக்கணும், அதுமாதிரி நல்லா மேலே ஏந்துக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜீன்ஸு போட்டோன்னா ஒரு மாதிரி அந்த அட்டை வரும்ல, அதாவது பெல்ட்டு
அந்த பெல்ட்டுக்கான அந்த குவாலிட்டி எப்படி இருக்குமா, பெல்ட்டு அந்த மாட்டுத்தோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இதுவில் இருக்குது இந்த பேப்பர் ஃப்ரண்ட்டில் இருக்குது அந்த பேப்பர் வைக்கிங்களா. டஸ்ட்டு கப் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா லுக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துட்டோம். ஸோ குவாலிட்டி சைடு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது. ஸோ இதோட டெஸ்டிங் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டிரான்சிஸ்டரில் போட்டு பார்த்தோம், ஒன்றுமே எடுக்கல, சும்மா லைட்டாக ஆடுறங்காட்டி அந்த ஃபுல் இது பவர் கிடைக்கவே இல்லை. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு சைஸில் இருக்கக்கூடிய 500 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் 500 வாட்ஸ் ஆர்எம்எஸ் பவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொடுக்குற அந்த வெறும் 100 வாட்ஸ் 150 வாட்ஸ்லாம் சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இது பவர் வந்து பார்த்தல. இதுக்கான அந்த ஃபுல் பவர் ஒரு 400 வாட்ஸாவது நீங்கள் கரெக்டாக ஷார்ப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் இதோட ஃபுல் பவர் வந்து எடுக்க முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கும். 8 டிரான்சிஸ்டர் மகாராஜாவில் போட்டு பண்ணலான்னு. ஸோ அதுக்காக பண்ணின்னு இருக்கும், ப்ராசஸில் இருக்குது. பண்ணி முடிச்சோடனே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்படியே சைடில் வந்து பாருங்கள். ஸோ இது எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி இவ்வளோ ஹைட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 2 இன்ச்சு கிட்ட அப்படியே வந்து பெண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ சைடில் வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஒயர் கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பின் டைப்பில் அழுத்திட்டு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ohmஸ்க்கான சப்வூஃபர் ஓகேங்களா. 8 ohms 2 ohmsலாம் இல்லை, சிங்கிள் காயில் 4 ohms ஓகேங்களா. மேக்னெட் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு. இப்போ நான் டேப் வச்சு இதை அளந்து காமிக்கிறேன். இதோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது. மோஸ்ட்லி 12 இன்ச்சில் இவ்வளோ பேர் மேக்னெட்லாம் யாரும் யூஸ் பண்ணதில்லை. இதுங்க வந்து பார்த்திங்கன்னா டபுள் மேக்னெட் இது. ஸோ இது அப்படியே வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கிறேன், ஆனால் கீழே போட்டால் வளையும். ஸோ கரெக்டாக சென்டரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 160 mmக்கான மேக்னெட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. 160. அதே வந்து மேக்னெட்டோட ஹைட் வந்து பார்க்கலாம். 2 மேக்னெட் இருக்குது, 2 மேக்னெட்டாக கொடுத்துருக்குறாங்க இதில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 40 mm இருக்குது ஓகேங்களா. இந்தாண்டக்கு ஒரு 20 mm, இது ஒரு 20 mm வந்து 40 mm கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இரும்பு இந்த சைடில் இருக்க அந்த இரும்பு கூடமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெயிட்டாக இருக்குது. ஓகே டெஸ்டட் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிக்கிறாங்க. ஸோ உள்ளே வந்து காயில் இருக்குது, உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வீடியோவில். ஸோ இந்த ஸ்பைடர்லாம் பாருங்கள் எந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது. ஸ்பைடர் ஃபினிஷிங்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி ஸ்பீக்கர் இப்போ JBL பைனியர்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிராண்டுக்கு ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அசம்பிளிங் தான். இப்போ நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் எப்படி நம்ம கேட்டு நம்மளுக்கு இந்த ஸ்பெக்ஸில் வேணும் அசம்பிள் பண்ணி கொடுங்கன்னு எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்பிள்டு சப்வூஃபர் தான் ஓகேங்களா. நம்ம என்ன ஸ்பெக்ஸில் கேட்குறோமோ அந்த ஸ்பெக்ஸுக்கு நம்மக்கிட்டேருந்து அட்வான்ஸ் இப்போ வாங்கிக்கின்னு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அசம்பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கும் இந்த பிராண்டுக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சப்வூஃபர் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். 8 இன்ச் இருக்குது, 10 இன்ச் இருக்குது, 12, 15, 18ன்ட்டு ஏகப்பட்ட வெரைட்டியில் ஏகப்பட்ட வாட்ஸ் RMSல வந்து இருக்குது ஓகேங்களா. பயங்கரமான சப்வூஃபர்லாம் இருக்குது, வெளிநாட்டு சப்வூஃபர்லாம். எல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து பண்ணி தரலாம். ஸோ இது எல்லாமே மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இருக்குது ஸ்டாக்கு. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க, வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட அவுட்டர் லுக் எல்லாமே வந்து பார்த்துட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு இந்த சப்வூஃபர் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சப்வூஃபர் நானே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னடா இது இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. சைடில் இந்த பம்பிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்குறாங்க, ஏறி இறங்குது கீழே வரைக்கும். ஸோ அதனால் பார்க்கறது லுக்கு நல்லாயிருக்கு. மேக்னெட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய மேக்னெட்டு. வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அளந்து போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 6.5 கிலோ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் இருக்குது இந்த சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா. ஸோ JBL இப்போ வந்து JBL மேக்னெட்லாம் பார்த்தேன், இதெல்லாம் பாதி தான் வரும் JBL மேக்னெட் ஓகேங்களா. ஸோ இது எந்த அளவு ஒரு கம்பெனி ஸ்பீக்கர் கூட டஃப்பு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போட்டி. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா JBL 1500 வாட்ஸ் என்ன ரேட் வருதோ அதே ரேட் வரும், சேம் ரேட் ஓகேங்களா. 5200 வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபரோட ப்ரைஸ் வந்து வரும். 12 இன்ச்சு 500 வாட்ஸ் RMS பவர் ஓகேங்களா. JBL 325 வாட்ஸு. ஸோ இது வந்து 500 வாட்ஸ் RMS பவர், ஒரிஜினல் RMS ஓகேங்களா. பக்காவாக இருக்கும். ஸோ நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் நான் செக் பண்ணி பார்க்கல. செக் பண்ண தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபுல் குவாலிட்டி எடுத்துகிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னொரு நாள் ரிவ்யூ வந்து பண்ணலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யாருக்காச்சும் RDS பிராண்டில் சப்வூஃபர்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நம்ம பண்ணித்தரோம். மீண்டும் ஒரு வித்தியாசமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் பார்த்து இருக்கிறது SP ஆடியோஸ் தமிழ் யூடியூப் சேனல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.